அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் ட்விட்டர் பக்கம் முடக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய ட்விட்டர் பக்கமானது தற்பொழுது ட்விட்டரினுடைய நிர்வாகத்தால் அதிகாரப்பூர்வமாக முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டெல்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்த சிறுமியினுடைய குற்றத்தினரை காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தது குறிப்பிட்டது. அது தொடர்பான விவரங்களை அந்த குழந்தையினுடைய பெற்றோரினுடைய விவரங்களை ட்விட்டரில் வெளியிட்டதாக ராகுலினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கமானது முடக்கப்பட்ட நிலையில் அதே பதிவை பதிவிட்டதற்காக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கமும் ட்விட்டர் இந்தியாவினுடைய நிர்வாகத்தால் முடக்கப்பட்டுள்ளது. இதில் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களான KC வேணுகோபால், மாணிக்கம் தாக்கூர், சுஷ்மிதா தேவ் உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடைய பக்கத்தையும் தற்போது ட்விட்டர் நிர்வாகம் முடக்கி ஒரு தற்காலிகமாக முடக்கமாக அதை அறிவித்து அந்த உத்தரவுகளை இருந்து பிறப்பித்திருக்கிறது. விதிமுறைகளை மீறி செயல்பட்டதன் காரணமாக இவர்களுடைய பக்கங்களானது முடக்கப்பட்டுள்ளது எனவும் தற்காலிக முடக்கம்தான் என்ற ஒரு தகவலையும் அந்தந்த நபர்களுக்கு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர் நிர்வாகத்தின் சார்பில் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அந்த ட்விட்டர் ஆனது விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். இதற்கு கடும் எதிர்ப்பினை காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் மற்றும் மற்ற எதிர்கட்சி தலைவர்களும் முன்வைத்து வருகிறார்கள். எதிர்கட்சியினுடைய குரலை நசுக்கும் வகையில் ட்விட்டர் இந்தியாவானது செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர்கள் தற்பொழுது முன்வைத்து வருகின்றனர். சுஜிதா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ராகுல் காந்தியினுடைய ட்விட்டர் கணக்கு அண்மையில் முடக்கப்பட்டது. தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ட்விட்டர் கணக்கும் முடக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் என்பது முழுவதுமாக நடைபெறாத நிலையில எதிர்கட்சிகளினுடைய இந்த போராட்டம் அமளி அதனுடைய நீட்சியாக இது பார்க்கலாமா? ஏன்னா இந்த விவகாரத்தை பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சி பெருமளவில் முயற்சி செய்தது. ஆனா அது சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் ராகுல் காந்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சது பெருமளவில் பேசு பொருளானது. சோ அதனுடைய வெளிப்பாடாக நீட்சியாக இந்த முடக்கத்தை பார்க்கலாமா? நிச்சயமாக காங்கிரஸை பொறுத்த அளவில் 3 முறை அந்த டெல்லி சிறுமியினுடைய உயிரிழப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் ஆனது காங்கிரஸ் சார்பில் மனிஷ் திவாரியின் சார்பாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த தீர்மானத்தின் மீது எந்த ஒரு கோரிக்கையும் விவாதத்தையும் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு கருத்தினை அவை தலைவர்கள், அதாவது 2 மாநிலங்களவை மற்றும் மக்களவையினுடைய தலைவர்கள் தெரிவித்த நிலையில் சமூக வலைதளங்களில் ராகுல் காந்தி நேரில் சென்று அந்த குடும்பத்தை சந்தித்தது மிக பரபரப்பானது. நீங்க கூறியது போல பரவலாக வைரலாக அந்த தகவலானது பரவியது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக காங்கிரஸை பொறுத்த அளவில் அந்த ஒரு செயல்பாடுதான் இந்த தங்களுடைய ட்விட்டர் பக்கங்களுக்கு முடக்கமான காரணமாக இருக்கலாம். உண்மையை வெளியே கொண்டு வருவது ஆளும் கட்சி விரும்பவில்லை. அதனால்தான் தங்களுடைய ட்விட்டர் பக்கங்களை முடக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தினை அவர்கள் தற்பொழுது கூறி வருகிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.